ஹலோ மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மகாபாரதம் ஆதி பருவம் பகுதி 45 பார்க்க போகிறோம். திருதராஷ்டிரரிடம் துரியோதனன் பாண்டவர்களை அழைக்க பல வகையான சூழ்ச்சிகளை எடுத்துரைக்கிறான். ஆனால் கர்ணன் அதுக்கு ஆமோதிக்கலை. துரியோதனனோட திட்டங்கள் பயந்தாங்கொள்ளித்தனமானது என்றும் வேறு சில சூழ்ச்சிகள் நடைமுறைக்கு சாத்தியப்படாதென்றும் அவன் அனைத்து திட்டங்களையும் ஒதுக்கி தள்ளினான். சத்ரியனுக்கு உகந்தது படையெடுப்பு. அதிவிரைவில் பாஞ்சால நாட்டின் மீது படையெடுத்து போக வேண்டும்னு கர்ணன் கூறுறான். வீரம் நிறைந்த போர் நடவடிக்கை திட்டம் திருதராஷ்டிர மன்னனால் அங்கீகரிக்கப்பட்டது. பாஞ்சால நாட்டை கௌரவ சேனைகள் படையெடுத்து போய் தாக்குனாங்க. ஆனால் அந்த நாடு எதுக்கும் அசையலை. ஏன்னா பாஞ்சால நாட்டை ஆக்கிரமிக்க வந்தவங்கெல்லாம் தோல்வியடைஞ்சு ஓடுனாங்க. பாஞ்சால நாட்டின் மீது கௌரவர்கள் படைகள் போருக்கு வந்த செய்தியை கேட்ட கிருஷ்ணன் அந்த நாட்டை பாதுகாக்க தன் சேனையோடு விரைந்து செல்கிறான். கிருஷ்ணன் அங்கு போகும் முன்பே போர் முடிந்து அமைதி நிலவியது. ஆயினும் சிறிது காலம் கிருஷ்ணன் அங்கு தங்கியிருந்தார். அஸ்தினாபுரத்தில் பீஷ்மரும் துரோணரும் விதுரரும் திருதராஷ்டிர மன்னனுக்கு நல்ல அறிவுரைகளை புகட்டினாங்க. திருதராஷ்டிரரோட மகன்கள் செய்த கொடுமைகள் அனைத்துக்கும் பரிகாரம் தேடும்படி தெரிவித்தாங்க. பாண்டவர்களும் அவர்களோட தாய் குந்தி தேவியும் அரக்கு மாளிகையில் தீயில அழிந்து போகலை. அவங்க அந்த அக்னியில் கொளுத்தப்பட்டு மாண்டு போயிருந்தா அந்த கொடிய பாவம் காலமெல்லாம் உங்களுக்கே உரியது. துஷ்டனாகிய அமைச்சர் புரோச்சனன் அந்த செயலுக்கு அனைத்து காரியங்களையும் செய்திருந்தாலும் உங்கள் அனுமதியின் பேரில் தான் செஞ்சிருக்கான். அவனுக்கு பாவம் சேராது, உங்களுக்கு தான் அந்த பாவம் சேரும். கெட்ட காரியங்கள் செய்ய அனுமதிப்பதை விட செத்து மடிவதே மேல். பாண்டவர்களை தாங்கள் வரவழைச்சு தம் பிள்ளைகள் போல் அவங்கள பாராட்டுங்க. அவங்களுக்கு இவ்வளவு நாள் செய்துள்ள தீமைகளுக்கு விமோச்சனம் இது மட்டும்தான். நில உலகில் நெடுங்கால நிலை பெற்று இருக்கும் குருவம்ச அரசாங்கத்துக்கு முற்றிலும் உரிமையாளர்களாக இருப்பவர்கள் பாண்டவர்களே, கௌரவர்கள் அல்லர். ஆயினும் அரசாங்கத்தை 2ஆக பிரித்து இருவருக்கும் கொடுத்துருங்க. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே அமைதியும் ஒற்றுமையும் இன்பமும் நிலவும். இந்த அறிவுரையை கேட்ட திருதராஷ்டிரன் திருந்தியவன் போல் தென்பட்டான். பாண்டவர்களை ஹஸ்தினாபுரத்துக்கு திருப்பி அழைத்து வர பிரதிநிதி ஒருவரை அனுப்பி வைக்க அனைவரும் தீர்மானிக்கிறாங்க. பொறுப்பு விதுரர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டது. துருபத மன்னனுக்கு குரு வம்சத்தின் அன்பையும் பாராட்டுகளையும் விதுரர் தெரிவித்து கொண்டார். துருபத மன்னனும் தன்னுடைய அன்பையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்து கொண்டான். இந்த தருணத்தில் கிருஷ்ணன் பாஞ்சால நாட்டில் தங்கியிருந்த காரணத்தில் இத்தகைய ஒற்றுமையை மிக எளிதில் நிறைவேற்றப்பட்டது. நெடுநாளைக்கு பிறகு பாண்டவர்கள் நலமுடன் இருப்பதை பார்த்து விதுரர் அகமகிழ்ந்தார். பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்துக்கு திரும்பி போக வேண்டும் என்று அனைவரும் முடிவு செய்கிறாங்க. கிருஷ்ணனும் அவர்களோட அஸ்தினாபுரம் வர்றாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கதைகளை கேட்குறதுக்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் சனு சேனலை பின்தொடருங்க. நன்றி, வணக்கம்.